பாதி நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சே. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு ஃபோட்டோ மூவிங் லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி நம்ம VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. VN ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கும். நியூ ப்ராஜெக்ட்னா இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை ரேண்டமாக ஒரு 5 or 6 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரிஜினலாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோக்கு வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வரைக்குமே நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவோட ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து கிடைச்சிடும். கிடைச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் டு ரைட்டோ இல்லைனா ரைட்டு டு லெஃப்ட்டோ நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணியோ இல்லைனா மூவ் பண்ணியோ வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே கீ ஃப்ரேம்னு இருக்கும். அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த ஃபோட்டோட எண்டில் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ மூவ் பண்ணுற மாதிரியான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோவாக கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் இல்லைனா லெஃப்ட் டு ரைட்டு ரைட்டு டு லெஃப்ட் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக எல்லா ஃபோட்டோக்குமே இந்த கீ ஃப்ரேம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஓவராலாக எல்லா ஃபோட்டோக்குமே கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்டில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்ளேட் ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானுக்கு நீங்கள் வந்து டிஃப்ரெண்டான ஃபோட்டோ டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அதில் வெறுமனே பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டின்னு இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூ லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ண பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவுமே நமக்கு வந்து லைட்டாக வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஒப்பாசிட்டியோட வேல்யூஸ் வந்து எவ்வளோ கம்மியாக்குறீங்களோ கொஞ்சம் லைட்டாக வைக்கிறீங்களோ ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அந்த லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிரிக்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் க்ளோவாக தெரியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒப்பாசிட்டியோட லெவலை மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி வச்சிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு வீடியோ சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு ஆடியோ சிம்பிள் வந்து இருக்கும். ஓகேவா, இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மை மியூசிக்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன வச்சு சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபைலில் இருக்கக்கூடிய சாங்கை VN ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிடுங்க. எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும். அந்த யூஸ்ன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். ஸோ சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயர் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஹேட் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். எப்பயுமே டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணும்போது இன்னுமே லிரிக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து இன்னுமே எஃபெக்ட் வேறு லெவலில் தெரியும். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 200+ ஃபாண்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லியிருப்பேன். ஸோ புதுசாக யாராவது வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த 200+ ஃபாண்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள்ஏன்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலர் வீல் இருக்கும். அந்த கலர் வீலை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்டோட கலர் ஒயிட். ஓகேவா? அதுக்கடுத்து பார்டர் பார்த்தீங்கன்னா பார்டர் கலருமே ஒயிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைஸை மட்டுமே டிக்ரீஸ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி லெவல் லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் ஷேடோன்னு இருக்கும். ஷேடோட கலருமே வந்து ஒயிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன்னுமே க்ளோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அந்த பிளரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஒப்பாசிட்டி வந்து லெவல் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து லைட்டாக க்ளோ எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஓகேவா? க்ளோ எஃபெக்ட் கிடச்சதுக்கப்புறம் இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த 2 வார்த்தை வந்து எதோட முடியுதோ ஸோ அதோட ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன் வந்து கொடுத்துருக்கணும். நான் தான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த லிரிக்ஸ்க்கான அனிமேஷன் வந்து கொடுப்போம் இல்லையா, இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரே அடியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா ஒவ்வொரு லிரிக்ஸை கிளிக் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த வாரத்துக்கு வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த இதுக்கு இடையில் என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தை இங்கே எடிட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அகைன் லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த இடத்த என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே போலவே நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரேம் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இமேஜ்னா இருங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் இந்த இருக்கு இல்லையா, இந்த 4 ஃப்ரேம்க்கான இமேஜுமே வந்து நான் கொடுக்குறேன். இந்த 4 இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 4மே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன் அந்த 4 ஃப்ரேமில். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு பிளெண்டிங்னு இருக்கும். அகைன் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவே நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோக்கு ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட்டோ அப்படி இல்லைனா இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த கீ ஃப்ரேம்லாம் செட் பண்ணாமல் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவில் பார்ட்டிகல் கலர் வந்து எனக்கு பிடிக்கல ப்ரோ, வேறு கலர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டரில் போயிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Bye bye.